கொரோனாவில் கஷ்டப்பட்டோம். கொரோனாவில் எந்த இதுவும் வந்து இப்போ இல்லை. நாங்கள் தான் துப்புரம் பர்மனெண்ட் ஆள் கூட வரல கிட்ட. நாங்கள் தான் இப்போ அந்த வீட்டில் போயிட்டு எங்கள் மூக்கில் எதுவும் போடாத கொள்ளாத நாங்கள் எடுத்துவேன். அப்போ எங்கள் பிள்ளைங்க குட்டிகளாக இதில் நாங்கள் எடுத்தோமே சொல்லுவோம். இப்போ எங்களை தனியார் மயம் விட்டால் எப்படி ஐயா சொல்லுங்கள்? நாங்கள் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் செய்யும் போது சில பேர் 7500 செஞ்சாங்க, சில பேர் 8000 செஞ்சாங்க. அப்படி இருந்து படிப்படியாக இன்னைக்கு நாங்கள் 23,000 சம்பளம் வாங்குறோம். இந்த 23,000 குறைச்சிட்டு 16,000 சம்பளம் தராங்களாம். பிஎஃப் போய் 14,000 கையில் வரேன்றாங்க. நாங்கள் எப்படி குடும்பம் பண்ணுவோம்? இப்போ சொல்றாரு எங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறேன்ட்டு. அதே 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கான்ட்ராக்டாகவே செய்யுங்க, நான் உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறேன் இஎஸ் பிடிக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தா இப்போ இந்த 15 வருஷம் எங்கள் உழைப்பு எங்கே போச்சு? இந்த கார்பரேஷன் கமிஷனர் வந்து இந்த ராம்கி கான்ட்ராக்ட்னு ஒரு கான்ட்ராக்டை கொண்டு வந்து அந்த கான்ட்ராக்டில் வெறும் 16,000 17,000க்கு சம்பளத்துக்கு போய் வேலை செய்யுங்க சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறாங்க. 23,000 போராடி வாங்கியிருக்கோம். 17,000 ரூபாய்க்கு சம்பளம்